இந்த வீடியோவில் நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணேன், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அதை எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு தான் கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். எனக்கு என்ன காராக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காராக இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு யூஸ்டு காரு ஒரு 3 lakhs பட்ஜெட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு கார், ஒரு குட்டியாக ஒரு கார் அவ்வளோதான். அவருக்கு கார் வேணும் அவ்வளோதான், அவரோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ 6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ்டு கார் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், யாரை கூப்பிட்டு போய் பார்த்து வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தார். நான் சைட் பை சைடு அந்த யூஸ்டு காரோட ஸ்கேம்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அதனால சுத்தமாக விருப்பமே கிடையாது ஒரு யூஸ்டு காரை போய் வாங்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு ஆளுக்கு யூஸ்டு கார் வாங்கி அதனால் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. நான் கண்ணால் பார்த்தங்காட்டிக்கு கண்டிப்பாக யூஸ்டு கார் மட்டும் போயிடவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன். இன்னும் என்னன்னா, என் ஹஸ்பண்ட் நல்லாவே கார் ட்ரைவ் பண்ணுவார். கார் ட்ரைவ் பண்ண தெரியாது, புதுசாக கார் ஓட்டுறாங்க அப்படின்னா கூட யூஸ்டு கார் போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார் வாங்கினா இவருக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஒரு 6 இயர்ஸ் பேக்கே நாங்கள் ரெனால்ட் குவிட் ஒரு பீச்சில் பார்த்தோம். அதை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த காரையெல்லாம் போய் தொட்டு பார்த்து நெக்ஸ்ட் டே போய் நம்ம அதை புக் பண்ணலாம், இஎம்ஐயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சி நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது எங்களுக்கு மைண்டு மாறிடும். இல்லை வேண்டாம், நம்மளால் இஎம்ஐ கட்ட முடியுமா என்னன்னு தெரியாது, அதனால் நம்ம கார் பார்க்க வேண்டாம் விட்டுடலான்னு சொல்லி ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரியே தான் போயிட்டுருந்துச்சு. 2024 பெரிய ஒரு இன்சிடெண்ட் எல்லாம் முடிஞ்சு எங்கள் ஃபேமிலியில். அதுக்கப்புறமா டக்குன்னு இவருக்கு கார் வாங்கணும், வாங்கியே தீரணுங்கிற மாதிரி ஆசை ரொம்ப இருந்துச்சு. அவரும் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார், வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி. நான் தான் தடுத்துகிட்டே இருந்தேன். யூஸ்டு காரும் வாங்க விடல, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காரும் வாங்க விடல. ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குமே சரி நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு ரெட் கலர் டாய் கார் ஒன்று வாங்கினோம். அது ஒரு செடன் டைப்பில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரெட் கலர் தான் அங்கே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் காரை கொண்டு எப்போவுமே நம்ம எங்கே பார்த்துட்டே இருப்போமோ அந்த மாதிரியான இடத்துல, எக்ஸாம்பிள் டிவி பக்கத்தில், டிவி பார்க்கும்போதெல்லாம் அதுவும் பக்கத்துலேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குட்டி காரை கொண்டு வாங்கி வச்சோம். வச்சுட்டு அது அந்த சைடு போகும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். நம்ம மைண்டில் அப்போ நம்மளோட காரு அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துட்டே இருந்துச்சு. அது நம்ம கார் வாங்க போகிறோம், வாங்கணும் இப்படியெல்லாம் நான் நினைக்கல. நான் கார் வாங்கிட்டேன். அந்த காரை நான் போய் புக் பண்ணுறேன். புக் பண்ணி அந்த காரை டெலிவரி எடுக்கிறேன். அந்த காரை டெலிவரி எடுத்து எந்த இடத்துல பார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த காலி பண்ணி அங்கே கொஞ்சம் பாட்டெல்லாம் இருக்குது, அந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல கார் ஹஸ்பண்ட் பார்க் பண்ணுறாரு. அந்த காரில் நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அது ஒரு சின்ன ஒரு எஸ்யூவி டைப்பான காரு. இப்படிங்கிறதெல்லாம் என்னோடய விஷனில் நான் ஓட்டிகிட்டே இருந்தேன். ஐ மீன் அது ஒரு ஃபேக்கான விஷனாக இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ரியாலிட்டிக்கே கொண்டு வரணும். அது நிஜமாகவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரியலாக நம்பணும் அப்படின்னா தான் அது நிச்சயமாக நடக்கும். இல்லாமல் நான் கார் வாங்க வேணாம், நான் எப்படி வாங்குவேன், எப்படி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுவேன், இப்படியெல்லாம் நமக்கே ஒரு ஸ்கேசிட்டி மைண்டோ இல்லை ஒரு டவுட்ஃபுல்லான தாட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நம்ம அந்த ரியாலிட்டியில் வாழ்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். நம்ம மைண்டு ரியலாகவே அதை நம்பணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். அப்படி தான் எனக்கு டக்குன்னு அத்தனை தடவை கையில் அமௌண்ட்டெல்லாம் ரோலிங்கில் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்லலாம் எங்களுக்கு அந்த காருக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணலாம், கார் வாங்கலாம், புக் பண்ணலான்லாம் எங்களுக்கு வரல. ஆனால் எப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சோ டக்குன்னு ஒரு நாள் எப்படி அமௌண்ட்டு சேர்ந்துச்சு. எதுவுமே ஒரு பெரிய ஒரு பிளானிங்லாம் பண்ணி இது பண்ணல. ஒரு ஆடி 18 அன்னைக்கு நாங்கள் காலையில் போகிறோம், போய் கார் புக் பண்ணுறோம். அந்த கார் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்டு ஒரு 1 வீக் பேக் கார் டெலிவரி எடுத்திருந்தாங்க. அவங்களோட கார் என் ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். அவங்களுக்கு கார் தேவைப்பட்டுச்சு, அதனால் அவங்க கார் வாங்கினாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கார் ஓட்ட தெரியாது. இனிஷியலாக புது கார் எடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தான் டெலிவர் பண்ண சொன்னாங்க. அவங்க டாட்டாவில் தான் எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த டாட்டா ஷோரூம் போய் உட்காந்து டெலிவரி வாங்கி இவர் ஃபஸ்ட்டு அந்த காரை டெலிவரி எடுக்கும்போது எனக்கு அந்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா என்னோட ஒரு இன்ட்யூஷன் என்னென்னா, இவங்க கார் எடுத்த மாதிரியே இல்லை, நாங்கள் கார் எடுத்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல். எனக்கு ஒரு ஃபீல், அவருக்கு இல்லை. எனக்கு நாங்கள் ஏதோ கார் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஏன்னா, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டா அவரு ட்ரைவ் பண்றாரு. இது என்னன்னு தெரியல. ஃப்யூச்சர்ல நடக்க போறதுக்கு ஒரு ரிஹர்சல் மாரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பண்ணி அது ஒரு 1 வீக் தான் ஆச்சு. நாங்க ஒரு ஆடி 18க்கு போயி, கார காலையில பார்க்குறோம். நிசான் மேக்னைட்டு. எனக்கு அந்த கார பார்த்ததும் புடிச்சிருச்சு. சொல்லி வச்ச மாதிரியே என் மைண்ட்ல என்னன்னு தெரியல, அவரு வந்து பிளாக் கலர் எடுக்கலான்னாரு. எனக்கு வந்து என்னன்னா, பிளாக் வந்து ரொம்ப சூடா இருக்கும். கூலிங்லாம் அவ்வளோ ஆகாது. சீக்கிரமா டஸ்ட்டு சேர்ந்துச்சுன்னா, கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ரீசன்னால, நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எடுக்கலான்னேன். எனக்கு ஞாபகம் இல்ல. வீட்ல வந்து ரெட் கலர் கார் வாங்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். வாங்குனா ரெட் கலர் வாங்குவோம். அதுதான் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அ இங்க இருக்கிற ஷோரூம் இல்லாம இன்னொரு ஷோரூம் போய் பார்க்குறோம். அங்க ரெட் கலர் இருந்துச்சு. எனக்கு பார்த்ததும் மனசுக்கு அவ்ளோ ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ, அப்படிதான் வந்து நாங்க கார் வாங்குனோம். அ கடவுள் வந்து இது எப்படி நடந்தது? இன்னுமே வந்து எங்களுக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் நெனச்சு பார்க்கும்போது, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது. ஆனா எனக்கு வந்து பெருசா சர்ப்ரைசிங்கா இல்ல. ஏன்னா, என்னோட ரியாலிட்டியில என்கிட்ட கார் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் என்னோட தாட் ஃபுல்லா. ஸோ வந்து எனக்கு அது நம்ம காரு எடுத்துட்டு வரோம் அவ்வளோதான். அது மீறி எனக்கு எதுவும் இல்ல. ஆனா அவருக்கு வந்து பெரிய ஷாக் நம்பவே முடியல. ஏன்னா வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கார் வாங்கியிருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகி அது நடந்தது. இது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எத்தனையோ நடந்திருக்கு. இத விட பயங்கரமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது மூலியமா மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா லைஃப்ல எத்தனையோ திங்ஸ வந்து நான் மாத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனா மேனிஃபெஸ்ட் பண்றது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஓகேங்க. இது எந்த விதத்திலயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.